கோபாலகிருஷ்ணன் சார், கோபாலகிருஷ்ணன் சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். இந்த 9.21 லட்சம் கோடி கடன் தொடர்பாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு சொல்லி இருக்கக்கூடிய பதில், இந்த முதலீடுகள் சம்பந்தமாக முரண்பட்ட விஷயங்களையே இந்த அரசு பதிவு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா மாறி மாறி பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு எழுந்திருக்கக்கூடிய விமர்சனம் சார். இந்த ரெண்டு விவகாரத்தையும் கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க சார்? சரி, முதலீடுகள் பொறுத்தளவில் எல்லா முதலீடுகளும் ஒரே மாநிலத்துக்கு வரும்னு எதிர்பார்க்க முடியாது. வெவ்வேறு காரணங்கள். இப்போ கூகுள் டேட்டா சென்டர் வைசாக் போயிருக்கு அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒரு குளோபலி 5வது மிகப்பெரிய நிறுவனம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில். சரி. ஸோ அவங்களுக்கு சில ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. பல மாநிலங்களை கணக்கில் வைத்து தேர்வெடுக்கும் போது ஒரு மாநிலம் வரும். அதனால எல்லா முதலீடுகளும் எல்லாம் ஒரே மாநிலத்திற்கு சென்றடையாது. பட் முதலீடுகளை ஈர்ப்பதில் அந்த களம் மாறி இருக்கிறது அப்படிங்கிறத இப்போதான் உணர ஆரம்பித்திருக்கு மாநிலங்கள்லாம். முக்கியமாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் இப்போதான் உணர தொடங்கி இருக்கு. நான் இதே நம்ம நிகழ்வுகளில் கடந்த காலங்களில் முதலீடுகளை பற்றி பேசும்போது நான் சந்திரபாபு நாயுடு ஒரு எக்ஸாம்பிள் 90களில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது இப்பவும் சொல்றேன். அதை மைக்ரோசாஃப்ட் டெவலப்மெண்ட் சென்டர் அமெரிக்காவை விட்டு இந்தியாவுக்கு வரும்பொழுது அது பெங்களூருக்கு போக இருந்ததை தடுத்து ஹைதராபாத்துக்கு கொண்டு வந்தது சந்திரபாபு நாயுடு முதல் நடத்தி காட்டினார். அப்ப இருந்த இந்திய தலைமை, அந்த அரசு, மத்திய அரசு பெரிய அளவுல இதில் இன்வால்வ் ஆகல. சந்திரபாபு நாயுடு தனிப்பட்ட அவருடைய செல்வாக்கு, அவர் போய் எங்க 10 நிமிடம் சந்திக்க டைம் கேட்டு 1.5 மணி நேரம் அவர்களுடைய சந்திப்பு நடந்தது. இதெல்லாம் வரலாறு. அதனால இந்த களம் அப்படிங்கிறது முதலீட்டு களம்ங்கிறது மாறிக்கொண்டிருக்கு. அதற்கு முன்பு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு பார்க்கும்போது அந்த 4-5 மாநிலங்கள் தான் இருக்கும் களத்துல. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், இது போன்ற ஒரு குறிப்பிட்ட 5 மாநிலங்கள் தான் போட்டியில இருக்கும். இப்ப அப்படி இல்லை. யூபி போன்ற மாநிலங்கள் முன்னாடி வந்து கொண்டிருக்கு. ஆந்திரா ரொம்ப அக்ரெசிவாக வந்து கொண்டிருக்கு. அதனால இந்த களம் அப்படிங்கிறது நிலவரம் மாறிக்கொண்டிருக்கு. அதற்கேற்றவாறு நம்மளுடைய அந்த அஃபிஷியல் மிஷினரி, அதாவது இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய அந்த மிஷனரி அப்படிங்கிறது துரிதமாக வேலை செய்தால் மட்டும்தான் இது போன்ற முக்கியமான முதலீடுகள்லாம் வருவதற்கான ஒரு சூழல் அமையும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ அந்த ஃபாக்ஸ்கான் இஷ்யூ அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் ரீதியாக அசம்பிளிலையும் சரி, வெளி வட்டாரங்கள்லையும் பேசப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும், முதலீடுகள் வருவது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது அந்த ஒரு ரியலைசேஷன், அந்த எண்ணமே ஒரு மிகப்பெரிய எண்ணமாகத்தான். ஏன்னா முதலீடுகள் தொழில்துறை பெருக்கம் ஏற்பட்டால்தான் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்பதான் தனி மனிதர்களுடைய அந்த இன்கம், பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது உயரும். அப்பதான் மாநிலத்தோடைய ஜிடிபி உயரும். அப்படிங்கிற அந்த செயின் ரியாக்ஷன் ஏற்படும். அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் வந்ததே ஒரு மிகப்பெரிய பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம்தான். பட் இது சொன்னதற்கு பிறகு எப்படின்னு பார்க்கும்பொழுது மாநிலம் இன்னும் முன்னெடுப்புகளை அதிகப்படுத்தணும். முன்பு மாதிரி நான் சொன்ன மாதிரி களம் அப்படிங்கிறது மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கூகுள் வைசாக் போனது ஒரு விஷயமாக பார்க்க முடியாது. கூகுளை முன்னிலைப்படுத்தி பல நிறுவனங்கள் கூகுளை பின்தொடர்ந்து முதலீடுகளை கொண்டு வருவார்கள். ஸோ இது ஒரு குளோபல் ஹெட்லைன்ஸ். கூகுளை பொறுத்தளவில் ஆந்திரால முதலீடு அப்படிங்கிறது ஒரு குளோபல் ஹெட்லைன்ஸாக மாறும். அமெரிக்க நிறுவனங்கள் மட்டும் இல்ல, பல்வேறு நாட்டினுடைய நிறுவனங்கள்லாம் கூகுளுடைய ஒரு முன்னெடுப்பை, அந்த ஒரு முன்மாதிரியான அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வார்கள். இது இப்படி இருக்கும்பொழுது கடன் அளவு அப்படிங்கிறது இப்ப அதுவும் பெரிய பேசுபொருளாக நீங்க அசம்பிளில எல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. கடன் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடை பொறுத்த அளவுல இப்ப ரிப்போர்ட்ஸ் சொல்றது அப்படிங்கிறது தொடர்ந்து 4-5 ஆண்டுகளாக முன்னணியில இருக்கு. அதாவது கடன் வாங்கும் மாநிலங்கள்ல முன்னணியில தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஸோ கடன் வாங்குவது தவறா சரியா அப்படின்னா கட்டாயம் ஒரு அரசாங்கம், அது தமிழ்நாடு அரசு, மாநில அரசோ இல்ல மத்திய அரசோ, கடன் வாங்குவது அப்படிங்கிறது கட்டாயம் தவறு கிடையாது. ஏன்னா இப்ப தனி மனிதன் வாங்கக்கூடிய கடனும் ஒரு நிறுவனத்துடைய கடனும் வெவ்வேறு கோணம். நிறுவனங்கள் அவர்களுடைய லாப நோக்குக்காக வாங்குவார்கள். தனி மனிதர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக வீட்டுக்கடன், வாகன கடன் எல்லாம் வாங்குவார்கள். பட் அரசாங்கம் வாங்குவது அப்படிங்கிறது 2 வகையாக பிரிக்கலாம். ஒண்ணு டெவலப்மெண்ட் ஓரியன்ட், அதாவது வளர்ச்சி திட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்னொன்று இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளுக்கு உண்டான செலவினங்கள், சேலரி, அரசு ஊழியர்களுக்கு சேலரிஸ் கொடுப்பது, வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துவது,
போன்ற அத்தியாவசிய செலவுகளுக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பிரித்திருக்கும். இந்த 2 பிரிவுகள்ல வந்து எது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத வைத்து தான் நம்ம கடன் வாங்குவது சரியான நோக்கத்திற்கா இல்ல சரியில்லாத நோக்கமா அப்படிங்கறது பார்க்க முடியும். உதாரணமாக இப்ப கேரளாவெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அங்க வந்து அவர்களுக்கு மாநில அந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்துல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் அவர்கள் தொடுத்து, அதாவது ஸ்பெஷல் கிராண்ட், அதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு கடன் உதவி மத்திய அரசுல இருந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை அவங்க அணுகியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஏன்னா இதில் வந்து பல்வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, பொதுப்படையாக ஒரு ஆர்டர் கொடுக்க முடியாதுங்கிற அடிப்படையில வந்து அது ஆதரிக்கப்படவில்லை. அந்த அடிப்படையில பார்க்கும்போது கடன் அளவு, கடன் வாங்குவது வந்து என்ன பிஸ்கல் டெபிசிட்லாம் இருக்கு. மத்திய அரசு வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இதை தாண்டி வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பிஸ்கல் பாலிசி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுல தான் இருக்கு. பட் வாங்கக்கூடிய கடன் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு போகலை அப்படின்னா நமக்கு அந்த வட்டி கட்டக்கூடிய செலவினங்கள் அப்படிங்கிறத ஆண்டுக்காண்டு உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதனால அதற்கு வேண்டிய புது புது கடன்களாக வாங்கி கொண்டிருக்கும். இன்னைக்கு கூட சிஏஜி ரிப்போர்ட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. பாரோயிங்ஸை தவிர்த்து விட்டு வேறு வழிகளில் நம்மளுடைய நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடுக்கு சிஏஜி வந்து ஒரு அறிவுரை கொடுத்துருக்கு. ஸோ அதனால இது ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை எங்க இருந்து வந்தது அப்படின்னா, கடந்த காலங்கள்ல அப்ப இருந்த சிஏஜி இப்போ எல்லாம் ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குது போல தெரியுது சார். இல்ல இன்னைக்கு எதுவுமே கொடுக்கறது கிடையாது போல இருக்கு. சரி, இல்ல பிஸ்கல் பொறுத்த அளவுல அது ஒரு கட்டுக்குள்ள இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அவங்க அறிவுரைகள் கொடுக்கறது என்ன அப்படின்னா அவர்கள் ருட்டீனாக கொடுக்கறதா. இல்ல சார், நாங்க அந்த கடன் வரம்பை கட்டுக்குள் தான் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அசம்பிளியில சொல்றாரு இல்லையா? அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கடன் வரம்பு அப்படிங்கிறது அது கட்டுக்குள்ளதான் இருக்குதா? அது பிஸ்கல் டெபிசிட், அது கொடுக்கப்பட்ட அந்த 3% கொஞ்சம் முன்ன பின்ன இப்ப சென்ற ஆண்டெல்லாம் கொஞ்சம் உயர்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. பட் அந்த 3% அளவில் தான் இருக்கு. பிரச்சனை வந்து பிஸ்கல் டெபிசிட் இல்ல. ப்ராப்ளம் என்னன்னா அந்த கடன் எதற்கு செலவிடப்படுகிறது. ஏன்னா இப்போ திருப்பியும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அன்றாட செலவினங்களுக்கு, ஊதியம் வழங்குவதற்கு, வாங்கின கடனுக்கு அந்த வட்டி செலுத்துவதற்கு செலவு பண்ணி கொண்டே இருந்தா அது வரக்கூடிய ஆண்டுகள்ல வந்து கியூமுலேட்டிவாக அந்த கடன் அளவு அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டுதான் இருக்கு. டெவலப்மெண்ட் திட்டங்களுக்கு நம்ம கடன் அதிகமாக செலவிடும் பொழுது அடுத்த 2, 3, 5 ஆண்டுகள்ல வந்து அதெல்லாம் ஜிடிபியில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த கடன் அளவு குறையலாம். சார் வணக்கம், கோபாலகிருஷ்ணன் சார். சார், இந்த 11.32 லட்சம் கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படின்ட்டு சொல்வது உடனடியாக அந்த பணம் வரும் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த முதலீடு வருவதற்கான காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால இந்த அரசு சொல்லி இருக்கக்கூடியது இந்த 34 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறது சரியான தகவல் தான் அப்படின்ட்டு சார் சொல்றாரு. ஆனா முரண்பாடான தகவல்களை இந்த அரசு சொல்லிட்டு இருக்கு அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் வைக்கிறது. மாறுபட்ட தகவல்களை ஏதாவது இந்த அரசு சொல்லிட்டு இருக்கா சார்? இல்ல, புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து அது ஃபைனல் அக்ரிமெண்ட் கிடையாது. அதாவது ஒரு இதுன்னு இல்லை, எல்லா அரசுகளுமே இப்போ வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், ராஜஸ்தான், பல மாநிலங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அழைத்தா எல்லாருமே முக்கியமான முதலீட்டாளர்களுக்கெல்லாம் அழைப்புகள் போகும், அவர்களும் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு லீடர்ஷிப் மீட் பண்றதுக்கான வாய்ப்பாக அந்த முதலீட்டாளர்கள் அந்த மீட்டிங்ஸ்ல எல்லாம் பங்கெடுப்பாங்க. அதாவது இது வந்து எம்ஓயு மட்டும்தான். ஆமா ஆமா ஆமா, அது முழு முதலீடாக கருதக்கூடாதுன்னு சொல்றீங்க. இந்த 11 லட்சத்தி இந்த சுஜம் கோடியில எவ்வளவு கன்வெர்ட் ஆயிருக்குங்கிறதா நமக்கு முக்கியம். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கறது வந்து ஒரு இனிஷியலாக போடக்கூடிய அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு அந்த மாநில அரசுல இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு என்ன வசதி வாய்ப்புகள் தேவைப்படுது, என்னெல்லாம் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்ன, தேவைகள் என்னங்கிறத பொறுத்து ஃபைனலாக கன்வெர்ட் ஆகும். அவங்க இந்த இப்போ ஒரு முதலீட்டாளர் வரும்போது தமிழ்நாடு மட்டுமே வரமாட்டாங்க, பல்வேறு மாநிலங்களை வந்து ஆய்வு செய்வார்கள். எங்கெல்லாம் அவர்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபிளா இருக்கு, சூழல் எப்படி ஃபேவரபிளா இருக்குங்கிறத பொறுத்து தான் அமையும். அதனால வந்து இந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை வைத்துக்கொண்டு அதுதான் இறுதி எண்ணிக்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது.
அரசாங்கம் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதுல எவ்வளவு கன்வெர்ட் ஆயிருக்கு, எவ்வளவு எந்த அளவு கன்வெர்ட் ஆயிருக்கு, அதன் மூலமாக எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப துல்லியமாகவே எடுக்கலாம், கணக்கெடுத்து பண்ணலாம். அதனால இந்த எம்ஓயு வைத்துக்கொண்டு அதுதான் வந்து ஃபைனல் நம்பர் அப்படின்னு நம்ம பொதுவாகவே எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா எல்லா முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் முதலீட்டாளர்கள் வருவார்கள், அவர்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்துவார்கள். அது வந்து முடிவுக்கு அது லாஜிக்கல் கன்க்ளூஷன் வருமா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம அடுத்த கட்டமாக அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே ஓகே ஓகே